சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. எந்த விதமான பாடங்களும் நடத்தக்கூடாது. அது மீறி நடத்தினாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆப்பு உறுதி. மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வரப்போது. பல்வேறு விதமான பள்ளிகள்ல இது ஓட்டு போட்டோம் பார்த்தீங்களா? நம்ம அதோடைய அந்த வாக்குகள் அனைத்தும் வந்து ஸ்கூல்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகளோடு பள்ளி கல்வித்துறையும் ஒரு விதமான ஆலோசனை வந்து பண்ண போறாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மென்ட், செமஸ்டர் எக்ஸாம்க்கான அப்டேட் எல்லாத்தையுமே இதுல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்குமே அனைத்து விதமான தேர்வுகளும் ஏ டு Z வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பிரச்சனை அப்படின்ற ஒண்ணு இனிமேல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. லாஸ்ட்டா வந்து நேத்து கூட ஆனுவல் எக்ஸாம் 6த், 7த், 8த், 9த்க்கு நேத்து சோசியல் சயன்ஸோட ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. அது என்னைக்கோ வந்து ஃபினிஷ்ட் ஆயிருக்க வேண்டியது. பட் இந்த எலக்ஷனு, அப்புறமா வந்து ரமலான் பண்டிகை, தமிழ் வருட பிறப்பு இதெல்லாம் வந்து இருந்ததுனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து ஒரு புறம் வந்து கடுமையான வெப்பம் அப்படின்றது இருக்கு. ஓவர் டெம்பரேச்சர்ப்பா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டெம்பரேச்சரா இருக்கு. ஸோ வெளியே யாருமே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே வேற வழி இல்லாம கல்லூரி மாணவர்கள் மட்டும் தற்போது செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி மே 10ஆம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கும் லீவு. இதுக்கிடையே வந்து ரிசல்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மே 6, மே 10, மே 14 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து இந்த ரிசல்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியாகுது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளுமே வந்து நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் ஸ்ட்ரிக்டான ஆர்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் இதுல வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பணத்தை வந்து பறிக்கிறதுக்காக சீக்கிரமா ஃபீஸ் கட்டுங்க. 11th முடிச்சுட்டு 12th போயிட்டீங்க. ஃபீஸ் கட்டாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இமிடியட்லி ஃபீஸ் கட்டுங்க. இல்ல அப்படின்னா புக்ஸ் கொடுக்க மாட்டோம், நோட்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, அதாவது பள்ளி, கல்லூரி மாணவர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் கிளாஸுமே வைக்கக்கூடாது, எதையுமே வைக்கக்கூடாது. அப்படி மீறி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் வந்து இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பள்ளி கல்வித்துறை எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் கிளாஸும் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ்க்கு இது சொல்லியாச்சு. இப்போ 10th ரிசல்ட் மே 10 முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போய் சேரணுமோ உங்களுடைய மார்க் ஷீட்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்ந்துடலாம். அது வேற விஷயம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வருது. ஸோ அவங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதோடைய மார்க் ஷீட்ஸை எடுத்துட்டு அவங்க டைரெக்டாக காலேஜஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். இது அவங்களுக்கான அறிவிப்பு. ஸோ இப்படி பல்வேறு விதமான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்குமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கட்டாயமா எல்லாருக்குமே மோஸ்ட்லி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த நியூஸை கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா